நிறைய பேர் இன்னைக்கு அடிக்டட் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களுக்கு அடிக்டட்னா நம்ம விட்டுறலாம். நல்ல விஷயங்களுக்கு அடிக்டட் ஆகிறது, நல்ல எண்ணங்களை வளர்க்குறது, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கறது, நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது போன்ற விஷயங்களை நீங்கள் பதித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை திருப்பி செய்ய ஆரம்பிக்கும். அதில் நம்ம சில விஷயங்களுக்கு அடிக்டட் ஆயிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை காப்பாற்ற நேரத்தில் கடவுளே வந்தாலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் முக்கியமான விஷயம் மது அடிமை, இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது. இதனால் ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மது அடித்தவனா உடனே கெட்டவன் அப்படின்றத ஒதுக்கி வைக்காதீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோய்ங்கிறது நோயாளி, மருந்துகள், உணவு முறை, பயிற்சி, உடன் இருப்பவர் எல்லாமே சார்ந்த ஒரு விஷயம் தான். மருந்துகள் மட்டுமே எல்லா நோயும் சரி பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. ஸோ உடலில் இருக்கக்கூடிய இந்த வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தி, நம்ம இன்னும் என்ன சொல்ல, உயிர் சத்து, இது நல்லா இருந்தால் பொதுவாக மருந்துகளுடைய ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். Saran's Hospitals.